ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சுடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே 2 சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ½ kg சிக்கன் நல்லா தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு நான் 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தொக்கு பதத்துக்கு செய்யணும், ஆனால் 1 kg சிக்கன்னா நீங்கள் 2 வெங்காயம் 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ½ kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த கரம் மசாலா பொடி இப்போ இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா கரம் மசாலா பொடி சேர்க்கறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா, சிக்கன் மசாலா நீங்கள் எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு தாங்க செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ இடையில கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இது கொஞ்சம் இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த கல்யாண வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த கிரேவி செய்யும்போது வாசனை செம்மையாக இருக்கும். அதே போல் தாங்க இந்த கிரேவி செய்யும்போது அவ்வளோ வாசனை வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் வெரைட்டி ரைஸு, ரசம் சாதம், நான் வந்து ரசத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பக்காவான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதில் கடைசியாக கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இன்னும் வாசனை தூக்கும். இந்த கருவேப்பிலைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது. இப்போது ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய பழுத்த தக்காளி நல்லா கையிலே மசிச்சுட்டு
சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. நான் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளியை கம்மி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது என்னமோ தெரியலங்க, எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவிலாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் ரசம் வைக்க சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நிறைய ரசம் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரசத்து கூட நல்லா ஒரு கண்டி தொக்கு எடுத்து போட்டு சாப்பிட்ருக்கேன். தேங்க்யூ.